உலகத்தோடைய ராணுவ வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவு 6000க்கு அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இந்த நியூக்ளியர் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை படைகள்ல ஏவறதுக்கு ஏதுவா பல பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கி வச்சிருந்தாலும் குறிப்பா எதிரி நாடுகளோட எந்த ஒரு நிலப்பரப்பையும் தாக்கணும்ன்றதுக்காகவே இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அழைக்கப்படுற ஐசிபிஎம்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஐசிபிஎம்ஸுக்காக அமெரிக்கா ரஷ்யா உட்பட உலகத்துல பல நாடுங்க தனித்துவமா உருவாக்கி இருக்கக்கூடிய சைலோ ஐசிபிஎம் ஸ்டோரேஜை பத்தி பார்ப்போம். கோல்டு வார் டைம்ல ரஷ்யாவால உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான R-36 ஐசிபிஎம்மையும் அதே சமயம் அமெரிக்காவால உருவாக்கப்பட்ட மினிட்மேன் 2 மினிட்மேன் 3 ஐசிபிஎம்ஸ் நியூக்ளியர் அட்டாக்கு எந்நேரமும் தயாரா வச்சுக்கணும்ன்றதுக்காகவே சைலோ ஐசிபிஎம் என்ற பேர்ல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது பூமிக்கு அடியில ஒரு முழு ஐசிபிஎம்மையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதுவா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அதுல ஐசிபிஎம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஐசிபிஎம் செட்டப்ப சைலோ ஐசிபிஎம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2050க்குள்ள சைனாவும் இந்தியாவுமே அதிகப்படியான சைலோ ஐசிபிஎம்ஸ் உருவாக்குவாங்கன்னு சொல்லப்படுது.